அந்த முறுக்கு சங்கிலியா எடுங்க. இதுவா சார்? அதுதான். அந்த ரெட்டோட சங்கிலி எடுங்க. ஐயே, என்னமா நொய்யு நொய்யுன்னுக்கிட்டு வந்த சும்மா உட்கார மாட்டீங்களா? இது பொம்பளைங்க விஷயம், நீங்க பேசாம இருங்க. ஆம்பளைங்க விஷயம் காசு கொடுக்கறது மட்டும்தான். அப்படியே கொடுத்துட்டா மறு வேலை பாப்பீங்க. இப்ப மானம் போகுது இல்ல, பேசாம இருங்க. எஸ் மேடம். இந்தாங்க இந்த செயினை பாருங்க. நாங்க புது செயின் வாங்க போறோம். அதுக்கு சரியா வருதான்னு பாருங்க. ஒரு 8 பவுன்ல எடுப்பா. வந்தது எதுக்கு? தாலி பாக்க. ஆமா. தாலி எங்கிட்டு பாருக்கு? அந்த பக்கம் இருக்கு மேடம். அத முதல்ல சொல்லுங்க. பெரிய ஆளுப்பா. சரி 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 வாங்க. ஐயோ வாங்க சார். தாலி எல்லாம் எடுத்து காட்டுப்பா. சரிங்க சார். இந்த இருக்குல்ல, தாலி பார்க்கணும். உட்காருங்கம்மா. நீங்க உட்காருங்க. இத பாருங்கம்மா. என்ன மாமா கணக்கவே இல்ல, அரக்காசு கணக்கா இருக்கு. உன் தம்பியே அரக்காசு சைஸ்ல தானே இருக்கான், அவனுக்கு இது பத்தாதா? சைஸ பத்தி நீங்க பேசுறீங்களா? ஒசரமா இருந்துகிட்டு மட்டும் என்னத்த சாதிச்சிட்டீங்க? பண்ணதெல்லாம் அயோக்கியத்தனம். நீ தாலி கட்டின லட்சணத்தை இன்னைக்கு நினைச்சாலும் பகல் பத்திக்கிட்டு எரியுது. ஈஸ்வரி, அதெல்லாம் ஒரு கௌரவத்தை காப்பாத்துறது ஒரு சம்பவம். அதை போய் இப்ப பேசிக்கிட்டு வந்த வேலையை பார் பார். இது இது எம்பிட்டுப்பா? 12 கிராம். அப்படி சொன்னா எனக்கு புரியாது. எம்பிட்டு பவுன்னு சொல்லுங்க. 1.5 பவுனுங்க. 1.5யா? ஏன்பா தாலினா கொஞ்சம் கணத்து கிடக்க வேண்டாமா? ஒரு 3, 4, 5 பவுன்ல கிடைக்காதா? தாலிலாம் சிட்டில சின்ன சைஸா தான் போடுவாங்க. ஆமா ஆமா, உங்க சிட்டில இருக்கிறவளுக்கு கதை எங்களுக்கு தெரியாதா என்ன? பேருக்குன்னு நல்ல பொட்டு சைஸ்ல கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு பொண்ணு மாட்டிக்கிறாளுங்க. அத வேற உள்ள மறைச்சு வச்சுக்கிறது வேற. எங்க ஊர்ல எல்லாம் நாங்க அப்படி இல்ல. இந்தா இம்பிட்டு ஒரு கைப்பிடி அளவுல நல்ல முறுக்கு கம்பியில செஞ்ச செயின் மாதிரி போட்டு தாம்பாள கணக்குல மாங்கல்யத்தை போட்டுக்கிட்டு தடைய தடைய தொங்க விட்டு திரிவோம். தாலி எல்லாம் தொங்க போடுறது சரிதான். எவையா அந்த காலத்துல புருஷனை மதிக்கிறாளுங்க? புருஷனை மாமா வேண்டாம் மாமா, என்னைய பத்தி தெரிஞ்ச வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறாதீங்க. சரி எடு எடு. எனக்கு தெரியாதா உன்னை பத்தி? நீ வள்ளுவன் திருக்குறள்ல புகழ்ந்த வாசிக்கு மாதிரி உள்ள பொம்பளையாச்சே. ஜாமி நீங்க என்னை புகழ்ந்தது, வந்த வேலையை பாப்போம். வேற டிசைன் காட்டுங்க. கொஞ்சம் 4-5 பவுன்ல தான் காமிங்களே. வேற எடுங்க, வேற எடுங்க பாப்போம். இதுல ஏதாவது பிடிக்குதான்னு பாருங்கம்மா. இந்தாங்க. வேற எதுவும் எனக்கு திருப்தியா படல. இத பாருங்க மாமா. ஏன் ஈஸ்வரி, வெயிட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்க, பொண்ணு வீட்டுக்காரங்க தாங்குவாங்களா? அத பத்தி உனக்கு என்ன? வெயிட் ஜாஸ்தியா இருந்தா இருந்துட்டு போகுது. நம்ம சும்மா நகையை பார்த்து செலக்ஷன் பண்ணத்தே வந்திருக்கோம். காசு கொடுத்து வாங்க போறோம் பொண்ணு வீட்டுக்காரங்க தானே. கரெக்டா சொன்ன. நான் எப்பவும் கரெக்டா தான் சொல்லுவேன். பாயிண்டா தான் பேசுறேன். நாங்க இதவே எடுத்துக்கிறோங்க. வேற ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணீங்களா மேடம்? ஆமா, வெறும் மாங்கலத்தை வச்சுக்கிட்டு எங்க மாட்டிக்க. நல்ல சொன்னாப்ல இந்த கைப்பிடி அளவுக்கு ஒரு நல்ல செயின் கொடுங்க. ஆனா எங்க அளவுல போட முடியாது. ஒரு 5-6 பவுன்ல கொடுங்க போதும். என்ன மாமா? அது உனக்கு கம்மியா தெரியுதாக்கும். பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. நம்ம கௌரவத்துக்கு ஏத்த மாதிரி வாங்கிக்கணும்ல. மனசு உனக்கு. கொடுங்க. பாருங்க, எடுங்க. ஒரு 5 பவுன்ல எடுங்க. ஏன் ஈஸ்வரி, நம்ம ஜமீன் பரம்பரைக்கு இவ்வளவு பெரிய சங்கிலியில தாலியை தொங்க விட்டா தானே ஒரு கம்பீரமா இருக்கும். நல்லாத்தே இருக்கும். ஆனா இதுல தொங்குனா அவங்க தாங்க மாட்டாங்கல்ல. என்ன பண்றது? ஒண்ணுமில்லாத வீட்டுல இல்ல நம்ம தம்பி பொண்ணு எடுத்திருக்கேன். அப்ப இந்த செயின் ஓகேங்கயா? இதம்பிட்டு இது ஒரு 6 பவுன் இருக்கும். வேற வழி? இது எடுத்துக்கிற வேண்டியதான். என்ன சொல்றீங்க? சரியா போயிடும்டா. பாருங்க, இடம் சரியா தான் இருக்கும். அதுக்கு நான் என்னமா பண்றது? ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணாதான் நகையை டெலிவரி பண்ண முடியுமா? ஆமா, தாலி வாங்குறதுக்கு இன்னைக்கு நல்ல நாளுன்னு நேரம் குறிச்சு கொடுத்தாங்க. அதனால அவசரமா வந்தோம். என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுமா. சீக்கிரம் போய் பணத்தை எடுத்துட்டு வாங்க சார். போயிட்டு வர்றதுக்குள்ள நல்ல நேரம் போயிடும் சார். ப்ளீஸ் சார், ஹெல்ப் பண்ணுங்க சார். சாரி சார். வாமா. சரி வாங்க. கேட்டீங்களா மாமா கதைய? நல்ல கூத்தாவுல இருக்கு. நகையும் வேணுமா, நல்ல நேரம் போயிடக்கூடாது. ஆனா காசு கொஞ்சமா கொண்டு வருவாங்களாம். எந்த ஒரு நியாயம் இது மாமா? என்ன கடைக்காரன் என்ன சொந்தக்காரனா? இந்த மாமா நகையெல்லாம் அள்ளி கொடுத்து போயிட்டு வான்னு சொல்றதுக்கு நல்ல நேரம் போறதுக்குள்ள பொண்ணு கழுத்துல தாலி ஏறணுங்கிற நினைப்பு இருக்குல்ல. அப்ப காசு கூட கொஞ்சம் கொண்டு வந்தா எனக்கு குறைஞ்சு போயிருவாங்களாக்கும்.
நான்லாம் இந்த மாதிரி இடத்துல பொண்ணு எடுத்திருந்தேன்னு வைங்க, இப்படிப்பட்ட சம்பந்தமே வேண்டாம் ஜாமீன் கையெடுத்து கும்பிட்டு போயிட்டு வான்னு சொல்லியிருப்பேன். சம்பந்தத்தை நிறுத்துறதுக்கு உனக்கு சொல்லியா கொடுக்கணும் ஈஸ்வரி. அந்த அம்மாவை வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. வாங்க எங்க போயிட்டீங்க? வாங்க. மாங்கல்யம் பாத்திருக்கேன், எல்லாம் சுமாராதான் இருக்கு. இந்த இருக்கிறதுல ஏதோ இதான் மனசுக்கு திருப்தியா இருந்துச்சு, பாத்திருக்கேன். பிடிச்சுக்கான்னு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிம்மா. அப்படியா? இல்ல இந்த இந்தா செயின் கூட எங்க எதுக்கு கிடைக்கல, ஒரு 5, 6 இல்ல மாமா, 6 சவரன் 8 கணக்கு வந்துருச்சு. சரிதானே? ஓகே சரி, நான் இந்த மேல போயிட்டு வந்துடுறேன். பிரேஸ்லெட் பாத்துட்டு வந்துடுறேன். பிரேஸ்லெட் நம்ம பட்ஜெட்ல இல்லையே. ஏன் நான் என்ன வாங்க போறேன் நான் சொன்னேன். போய் தம்பிக்கு ஏதாவது புது டிசைன்ல வந்திருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறேன். இந்த பில்லு போட்டு கொடுத்துருங்க, நீங்க கட்டிட்டுருங்க. இந்த வந்துடுறேன், வாங்க. வாரேன். அம்மா பில்லுக்கெல்லாம் பணத்தை கட்டிடுங்க. சார் வாங்க சார். சார் லாஸ்ட் மந்த் அக்கௌண்ட் என்ட்ரி எல்லாம் போட்டாச்சு. கேஷ் அண்ட் பேலன்ஸ் கரெக்டாக டேலி ஆகுது. இனி இந்த மந்த் பர்ச்சேஸ் டீடைல்ஸ் வந்தா அதையும் டேலி பண்ணிடுவேன் சார். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க மனோகர். பேசாமல் ஐஏஎஸ் படிக்கிறத விட்டுட்டு ஆடிட்டிங் படிச்சிங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம் நீங்கள். அப்படி இல்லை சார், ஐஏஎஸ் படிக்கிறதுங்கிறது என்னோட லட்சியம். அதுக்காக தான் இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருக்கேன். என்ன லட்சியமோ, லட்சக்கணக்கில் பணம் இருந்தால் தான் அந்த காலத்தில் மதிப்பு. அப்புறம் பாம்பே கோல்டு கவுன்சிலோட ஃபைல் கொடுங்க. ரெடியாக இருக்கு சார். சார் நீங்கள் பார்த்துட்டுருங்க, நான் வந்துடுறேன். ஓகே. பாத்துட்டீங்களா எவ்வளவு கிராம்னு? சொல்றேம்மா. ஏன் ஈஸ்வரி, உன் கலருக்கு அந்த சிவப்பு கலர் நெக்லஸ் போட்டா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறேன். காசு இருந்தா வாங்கி கொடுங்க பாப்போம். இந்த சில்லற விஷயத்துல நம்ம தலையிட மாட்டோம்னு உனக்கு தெரியாதா? ஆமா, பெரிய விஷயம். நான் மட்டும் ஒரு அப்படியே வாங்கி கொடுத்து நான் அதை ஆண்டு அனுபவிச்சுட்டாலும். இந்த இப்படி போங்க. சரி வா போலாம். முருகா சார். கணக்கெல்லாம் போட்டேன், கவுண்டர்ல கொடுத்துருங்க. மேடம் இவர் கூட போங்க மேடம். தம்பி ஒரு நிமிஷம். என்னங்க மேடம்? பழைய நகையை கொடுத்துருக்கேன், அதுல வர பணம் புது நகைக்கு சரியா இருக்கும்ல? பழைய நகைக்கு கணக்கு பண்ணி போட்டாச்சு மேடம். மேற்கொண்டு 20,000 ரூபாய் கட்டினீங்கன்னா சரியாயிடும். மேற்கொண்டு 20,000? என் கையில அவ்வளவு பணம் இல்லையேப்பா. பணம் இல்லையா? சரி, பணம் இல்லைன்னா என்ன, உங்ககிட்ட வேற ஏதாவது நகை இருந்தா கொடுங்க, சரி பண்ணிடலாம். நகையா? என்கிட்ட வேற எதுவும் இல்லையேப்பா. என்ன மேடம் இப்படி சொன்னீங்கன்னா எப்படி? எங்களால எதுவும் பண்ண முடியாது மேடம். நீங்க தான் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி கொடுக்கணும். தாலி வாங்க வந்த வேற ஒரு பார்ட்டி 1000 ரூபாய் கம்மியா இருக்குன்னு சொன்னதுக்கே என்னென்னமோ பேசுனாங்க. நீங்க வேற 20,000 ரூபாய் கம்மியா இருக்குன்றீங்க. தாலி வாங்கின மாதிரி தான். எப்படி சமாளிக்க போறீங்களா? வாங்க மேடம். சார் ஒரு சின்ன ஹெல்ப். நான் கட்டிக்க போறதா சொன்னேனே மாதவின்னு, அவங்களோட அம்மா இங்க தாலி வாங்கறதுக்காக வந்திருக்காங்க. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியும் ஒரு 20,000 ரூபாய் குறையுது சார். நீங்க நகையை கொடுத்து விட சொன்னீங்கன்னா நான் நாளைக்கே பணத்தை வாங்கி கொடுத்துறேன் சார். என்னப்பா ரெக்கமெண்ட்லாம் பண்றேன்? வியாபாரத்தில் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. அப்படி இல்லை சார், ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களோட இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்றாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் கூட வந்திருக்காங்க. தாலி வாங்காம திரும்பி போனா அதனால கல்யாணமே நடக்காது சார். நான் மாதவி கிட்ட சொல்லி எப்படியாவது அந்த பணத்தை வாங்கி கொடுத்துறேன் சார். இதை பாருங்க மனோகர், புகழேந்தி உங்களை பத்தி சொல்லியிருக்கிறதுனால தான் உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இப்ப நான் நகையை கொடுத்து விடுறேன். ஆனா சொன்ன மாதிரி நீங்க நாளைக்கு கரெக்டா பணத்தை கொண்டு வந்துடணும், சரியா? தேங்க்யூ சார். சார் ஒரு விஷயம், இப்ப அவங்க கிட்ட நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன்னு தயவு செஞ்சு சொல்ல வேண்டாம் சார். நான் தான் உதவி செஞ்சேன்னு தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை வரும். சரி சார், அவங்க கீழே கவுண்டர் கிட்ட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். என்ன மேடம் பில் போடலாமா வேணாமா? என்னப்பா இது திடீர்னு 20,000 ரூபாய் சொல்றீங்க? நான் அவசரமா வந்ததுனால பணம் எடுத்துட்டு வரல. பழைய நகையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம்னு நினைச்சேன். உனக்கு ஒரு ஒட்டியான வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுதேன், உன் சைஸ் கிடைக்க மாட்டேங்குதே. சும்மா வாய் சவடால் விட்டுக்கிட்டே தெரியாதீங்க. உங்க லட்சணம் என்னன்னு எங்களுக்கு தெரியாதாக்கும். பேசாம போங்க. உங்க முதலாளி கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லு. அதெல்லாம் முடியாது மேடம். இது என்ன கத்திரிக்காய் வியாபாரமா? யோ, கஸ்டமர் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி பேசணும்னு தெரியாதா உனக்கு? அம்மா மாங்கல்யம் வாங்க தானே வந்திருக்கீங்க? ஆமாங்க.
பழைய நகையெல்லாம் கொடுத்துட்டீங்களா? ம் அப்ப மாங்கல்யம் வாங்கிட்டு போங்க. உள்ள இருந்து நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். மாங்கல்ய விஷயம் தடங்கல் இல்லாம நடக்கணும். இப்ப வாங்கிட்டு போங்க, நாளைக்கு பேலன்ஸை கொடுங்க. சார் மேற்கொண்டு 20,000 ரூபாய் கொடுக்கணும். எனக்கு எல்லாம் தெரியும்யா, முதல்ல போய் பில்ல போடு. அண்ணாச்சி வணக்கம் வணக்கம் ஆ, வணக்கம் வணக்கம், வணக்கம். வணக்கம், பிரச்சனையா? வாங்க. அப்புறம் நீங்க தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா? ஆமா ஆமா. இவங்க தான் மாப்பிள்ளையோட அக்கா அகிலாண்டேஸ்வரி. வணக்கம்மா. நான் அவங்களோட மாப்பிள்ளை வீர பரம்பரை கரிகால சோழன். பரம்பரை எல்லாம் இப்ப கேட்டாங்களா? அவரும் தெரிஞ்சுக்கணுமே ஒண்ணும் வேண்டாம் மாமா. ஆ. என்ன விஷயம் சொல்லுங்க, நாங்க தான் மாப்பிள்ளை வீடு. மாங்கல்யத்தை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட தான் கொடுக்கணும். அதான். ஆமா பின்ன எங்கிட்ட தானே கொடுக்கணும். எங்க வீட்டு பிள்ளை தானே தலையிலே கட்ட போகுது. வாங்க சரி வாங்க. போ வாங்க. நல்ல நேரமா சாமியை கும்பிட்டு நகையை கொடுங்க. எடுத்து கொடுப்பாருல்ல. சார் இங்க வாங்க, முன்னாடி வாங்க. அம்மா தாயே, நல்லா எல்லாம் வேண்டிட்டு நல்லபடியா கொடுங்க. நடக்கணும். இந்தாங்கம்மா. வாங்கிக்க. நல்லது. அப்புறம் என்ன? ஆ. ரொம்ப சந்தோஷம். போமா? வர்றோம்மா, போயிட்டு வர்றோம்மா. வரோம் அண்ணாச்சி. வாங்க மேடம். என்ன வேணும் மேடம்? தாலி செயின் வேணும். இருக்கு மேடம், வாங்க. பாருங்க மேடம். இது எவ்வளோ? 100 ரூபாய் மேடம். இதே கொடுங்க. இந்தாங்க. என்னம்மா இப்படி இழுத்து போத்திட்டு வர, உடம்பு சரியில்லையா? இல்ல மாமா, வெயில் தாங்க முடியலாதான். சரி, வீட்ல எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சாமா? ஆச்சு மாமா. இப்போ கூட கவிதாக்கு நகை வாங்க கிளம்பிட்டு இருந்தோம். அதுக்குள்ள உங்க மகன் போன் பண்ணி வர சொல்லிட்டாரு. ஆமாம்மா, நேத்துல இருந்து ஒரே அடியா குதிச்சிட்டு இருக்கான். உன்னை புத்திமதி சொல்லி கூட்டிட்டு வருவேன்னு அனுப்பிச்சா வெறும் ஆளா திரும்பி வந்திருக்கேன்னு எம்எல்ஏ பாயிறான். பொண்டாட்டி வேணும்னா நீயே போய் கூட்டு வாடான்னு சொல்லிட்டேன். அதான் நேர்ல வர யோசிச்சுக்கிட்டு உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். வேற எதுவும் பிரச்சனை இல்லையா மாமா? பிரச்சனை மாதிரி தெரியல. ஆனா அந்த திருட்டு ராஸ்கல் ஆளையே காணோம். இவங்களும் அவனை பத்தி வாயை திறக்காம ஊமையா இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சோ ஆண்டவனுக்கு தான் தெரியும். மாமா, நான் போய் ஏதாவது சமையல் பண்றேன். வயிறு பசிக்குதுன்னு போன்ல சொன்னாரு. சரிம்மா, போ போ. மாமா, ஒரு 5 நிமிஷம் இருங்க, ஏதாவது டிபன் பண்ணிடுறேன். ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நாங்க எல்லாரும் ஹோட்டல் வாங்கி சாப்பிட்டோம். பசிக்குதுன்னு போன்ல சொன்னீங்களே மாமா. அதுக்காக என்கிட்ட ஏண்டி சொல்லாம போனேன்னு போன்லயே உன்னை திட்ட முடியும்? இல்ல போன்ல தான் அடிக்க முடியுமா? மாமா, உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் நினைச்சேன். ஆனா ஏய்,
எந்த காரணமும் எனக்கு தேவையில்லை. என்கிட்ட சொல்லாம உன் அம்மா வீட்டுக்கு போன காரணத்தை மட்டும் சொன்னா போதும். இவகிட்ட ஏன்டா பேசுற? உங்ககிட்ட சொல்லாம போனால இவளை அடிச்சு துரத்தி விடு, அப்பதான் இவ அம்மாவுக்கு புத்தி வரும். ஏய், உங்க அம்மா வீட்டுக்கு போறதா இருந்தா நீயா போக கூடாது, நானா அடிச்சு துரத்தின பிறகுதான் போகணும். புரியுதா? போடி போடி. இல்ல மாமா. போடிங்கிறல்ல. தெரியுமா என்னடி இது? எதுக்கு மூடுற? இல்ல எட்ரி அத எட்ரி எட்ரிங்கிறல்ல. ஏய், நீயா எடுக்கிறியா இல்ல நானா உருவட்டுமா? டேய் கேசவா, என்னடா பேசுற நீ? யோ, நீ பேசாத. ஏய் எட்ரி, எடுக்கல இப்ப நான் உருவேன். இல்ல மாமா, நானே எடுக்கிறேன். எட்ரி. ஏய் ஏய், என்னது இது? தாலி செயின். அது எனக்கு தெரியாது. ஏய், புதுசு மாதிரி டால் அடிக்குத, என்ன விஷயம்? அது அது வீட்ல பாலிஷ் போட்டாங்க, அது எப்படி தெரியுது? பாலிஷ் போட்டாங்களா? என்னடி சொல்ற? ஆமா மாமா, கவிதாக்கு கல்யாணம் வருதுல, எல்லார் செயினையும் பாலிஷ் போட்டாங்க. முழுசா 5 பவுன்ல நாம தானே தாலி செயின் பண்ணி போட்டோம் கேசவா. பாலிஷ் போடுறோன்னு கரைச்சி எடுத்துருப்பாங்க. 5 பவுன்ல போட்டோமா? ஏய், கழட்டி அத. மாமா. டேய் கேசவா, என்ன காரியம்டா பண்ற நீ? யோ யோ, பேசாதன்னு ஒரு வார்த்தையில சொன்னா கேட்டுக்கணும், புரியுதா? ஏய், கழட்டு. வேணாம் மாமா, என் கழுத்திலே இருக்கட்டுமே. இத்தனை வருஷமா உன் கழுத்துல தானே இருந்துச்சு, இப்ப கழட்டினா என்ன குறைஞ்சா போயிடுவ? கழட்டி. மாமா, திடீர்னு காரணம் இல்லாம கழட்டினா புருஷனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறீங்களோ? என்னடி சென்டிமெண்ட்? ஏய், குளிக்க போகும்போது கழட்டுறீங்க, படுக்க போகும்போது கழட்டுறீங்க, அப்புறம் கழுத்து அரிக்குதுன்னு வேற கழட்டுறீங்க. அப்பெல்லாம் புருஷனுக்கு எதுவும் ஆகாதோ? கழட்டி குடுறீன்னா காரணம் இல்லாம கழட்ட மாட்டேன்னு பதில் பேசிட்டு இருக்க. காரணம் சொல்றேன். இப்ப எனக்கு பண கஷ்டமா இருக்கு, இந்த 5 பவுன் செயினை வித்து தான் சமாளிக்க போறேன். போதுமா காரணம்? கழட்டி கொடு. ஹலோ மாதவியா, காமாட்சி பேசுறமா. ஹலோ மாதவி தானே?